நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வருஷந்தோறும் மே மாதம் 18ஆம் தேதி பன்னாட்டு அருங்காட்சியக நாளா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னா, பிரான்சை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு அருங்காட்சியக பேரவை என்ற அமைப்பு 1977ஆம் ஆண்டு இந்த தினத்தை முதலில் நிறுவினாங்க. இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னா, சமூக வளர்ச்சி, கலாச்சார பரிமாற்றம் மற்றும் உலக அமைதியை மேம்படுத்துவதில் அருங்காட்சியகங்களின் முக்கிய பங்கை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளோட முதன்மை நோக்கமாக கருதப்படுது. இந்த பன்னாட்டு அருங்காட்சியக நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பழங்கால வரலாற்று சான்றுகள், கலைப்பொருட்கள் மற்றும் பண்பாட்டு ஆவணங்களை கால பெட்டகமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் பாலமாக அருங்காட்சியகங்கள் விளங்குகின்றன. அதனாலதான் மே 18ஆம் தேதியை அருங்காட்சியக நாளா நம்ம கொண்டாடிட்டு வரோம். சோ நம்ம எங்க டூர் போனாலும் அங்க எங்க அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அங்க உள்ள பொருட்களை காண்பித்து அந்த பொருட்களுக்கான வரலாறுகளையும் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நம்ம எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இப்ப நாம மே 18ஆம் தேதியான இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. வருஷந்தோறும் மே 18ஆம் தேதியான இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து நாளா கடைபிடிச்சிட்டு வரோம். HIV தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசியை கண்டறிவதன் அவசியத்தை வலியுறுத்துவதே இந்த நாளோட முதன்மை நோக்கமா கருதப்படுது. 1997ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் மோர்கன் மாநில பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரையை தொடர்ந்து இந்த நாள் உருவானது. ஒரு பயனுள்ள தடுப்பு HIV தடுப்பூசியால் மட்டுமே எய்ட்ஸ் அச்சுறுத்தலை முழுமையாக உலகில் இருந்து ஒழிக்க முடியும் என்று அவர் தனது உரையில் உலகிற்கு அழைப்பு விடுத்தார். பில் கிளின்டனின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க உரையின் முதலாம் ஆண்டு நினைவாக 1998 முதல் 1998ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்று முதல் முறையாக உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நாளோட முக்கிய குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா, HIV தடுப்பூசி ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் விஞ்ஞானிகள், மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளில் பங்கேற்கும் தன்னார்வலர்களுக்கு நன்றி செலுத்துற விதமா இந்த நாள் நம்ம அனுசரிக்கிறோம். அதே மாதிரி தற்போதைய ஆன்டி ரெட்ரோ வைரஸ் சிகிச்சை முறைகள் HIV தொற்றை கட்டுப்படுத்த உதவினாலும் அதனை முற்றிலும் தடுக்க ஒரு நிரந்தர தடுப்பூசி எவ்வளவு அவசியம் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்துற விதமாகவும் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான சமூக களங்கத்தையும் பாகுபாட்டையும் ஒழிக்கிற விதமாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. மே 18ஆம் தேதியான இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இந்த நாளோட முக்கியத்துவத்தையும் நம்ம எப்படி எய்ட்ஸ் நோயாளிகளிடம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நீங்க கடைபிடிப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். இப்ப நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அப்படின்னா, தமிழ் திரைப்பட உலகின் மிக சிறந்த பன்முகத்தன்மை கொண்ட இயல்பு நிலை குணச்சித்திர மற்றும் வில்லன் நடிகரான பசுபதி இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நாடக பின்னணியில் இருந்து சினிமாவுக்கு வந்த இவர் எத்தகைய கதாபாத்திரமாக இருந்தாலும் தன்னோட தனித்துவமான நடிப்பால் அதற்கு உயிர் கொடுத்துருவாங்க. 1969வது வருடம் மே மாதம் 18ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்கிறாங்க பசுபதி அவர்கள். நடிகர் பசுபதி அவர்கள் கலைத்துறையில் நுழைவதற்கு முன்னாடியே புகழ்பெற்ற கூத்துப்பட்டறை நாடக குழுவில் இணைந்து பல ஆண்டுகள் தீவிரமாக நாடகங்களில் பணியாற்றியிருக்கிறாங்க. துவக்கத்துல மிரட்டலான வில்லனாக அறிமுகமாகி அதுக்கப்புறமா குணச்சித்திரம், நகைச்சுவை, கதாநாயகன் என அனைத்து பாத்திரங்களிலும் முத்திரை பதிச்சிருக்கிறாங்க. இவர் நடித்த தூள், விருமாண்டி, திருப்பாச்சி இந்த படங்கள் எல்லாத்துலயும் மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வெயில், அசுரன், சார்பட்டா பரம்பரை இந்த படங்கள் எல்லாத்துலயும் நெகிழ்வூற்ற குணசித்திர நடிகரா நடிச்சிருப்பாங்க. மும்பை எக்ஸ்பிரஸ், குக் பேக், தண்டட்டி இந்த படங்கள்ல நகைச்சுவை மற்றும் கதாநாயகனா நடிச்சிருக்கிறாங்க நடிகர் பசுபதி. அதே மாதிரி நடிகர் பசுபதி வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, விருமாண்டி திரைப்படத்திற்காக சிறந்த வில்லனுக்கான பிலிம்பேர் விருது வாங்கியிருக்கிறாங்க.
திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்பேர் விருது மற்றும் தமிழக அரசின் சிறந்த வில்லன் விருதும் வாங்கியிருக்கிறாங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான பைசன் காளமாடன் திரைப்படத்துல வேலுச்சாமி என்ற ஆழமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த நடிப்பிற்காக கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் 2026 விழாவில் சிறந்த துணை நடிகர் விருதை வென்றிருக்கிறாங்க. மேலும் குற்றம் புரிந்தவன் என்ற புதிய வெப் தொடர்லையும் முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் பசுபதி அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய ஹிட் படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம்.